நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னு தானே அங்கிருந்து அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அதே சமயம் பழகிய முகத்தை பார்த்ததில் அவனுக்கு ஆஸ்வாசமாகவும் இருந்தது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே அனுப்பி வச்சாங்க. பிருந்தா சுருக்கமாக பதில் சொன்னாள். உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தெரியுது, இல்லை ஹார்ட் அட்டாக்கா என்று அவனிடமே கேட்டாள். தெரியல பிருந்தா, நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றணும். ஹரிஷ் அவளிடம் பாவமாக கேட்டான். நான் ஒரு நியூராலஜிஸ்ட் தான், இருந்தாலும் எனக்கு உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. நான் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் கண்டிப்பாக பண்ணுறேன் சொன்ன பிருந்தா மாஸ்கை திரும்பவும் மாட்டிக்கொண்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தாள். அந்த டாக்டர் அங்கிருந்து போன பிறகு அவனுடைய அம்மாவை அங்கிருந்த சேரில் அமர வைத்தவன் தானும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். ஹரி, உனக்கு எப்படி அந்த டாக்டர் தெரியும்? ரேவதி அவனை கேட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. அவங்கள சென்னையில் என்னோட ஃப்ரெண்டோட ஷோரூம் பூஜை ஃபங்க்ஷனில் பார்த்தேன். திரும்பவும் இங்கே நியூயார்க்கில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஹரிஷ் சாதாரணமாக சொன்னான். ஹாய் மிஸ்டர் ஹரிஷ், உங்கள் அப்பாவோட சர்ஜரி 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகுன்னு தியேட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இங்கே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த டைரக்டர் இப்பொழுது குலைந்து கொண்டே பேசினான். அவனுடைய டோட்டல் சேஞ்சை பார்த்த ஹரிஷ், பணம் பாதாள வரைக்கும் பாயணும் சும்மாவா சொன்னாங்க என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். நியூயார்க் சிட்டியிலேயே அந்த பிளாக் கார்டை வைத்திருந்தவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் என்று அந்த டைரக்டருக்கும் தெரியும். அதனால் ஹரிஷ் ஒரு முக்கியமான ஆளாக இப்போது அவனுக்கு தெரிந்தான். வேற ஒன்றும் இல்லைனா நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். டைரக்டர் ஹரிஷிடம் பெர்மிஷன் கேட்பது போல இருந்தது. ஹரிஷ் அவனை பார்த்து அலட்சியமாக தலையசைத்தான். அப்போதுதான் ரேவதிக்கு மகன் கட்டிய பணத்தின் அளவு ஞாபகம் வந்தது. ஹரி, உனக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? நீ இல்லீகலாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ரேவதி குழப்பம் பாதி மகனின் மீதான நம்பிக்கை மீதி என ஊசலாட்டத்துடன் கேட்டார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இது நானே சுயமாக சம்பாதிச்சது என்று அவரை சமாதானப்படுத்தினான் ஹரிஷ். பிறகு ஏதோ யோசித்தவன், அம்மா, நாளைக்கு நான் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக ஆனந்த் சித்தப்பாவை பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியோடு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நமக்கு சென்னைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பர்சனல் நர்ஸை நான் ஏற்பாடு பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேம்மா என்று கூறினான். இதுக்காக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணுற ஹரி. ஆள் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படி ஒன்றும் வயசாயிரல என்ற ரேவதியின் முகத்தில் திடீரென்று ஒரு கவலை தோன்றியது. ஹரி, நாங்கள் உன் கூட இருக்கிறது உன்னோட ஒய்ஃப் சந்தனாவுக்கு ஓகேவா இருக்குமா? சப்போஸ் அவளுக்கு விருப்பம் இல்லைனா நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நானும் அப்பாவும் திரும்ப நம்ம ஊருக்கே போயிடுறோம். எங்களால் உன்னோட கல்யாண வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது ரேவதி அக்கறையோடு கூறினார். அம்மா, நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. சந்தனா ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, அப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத அவள் கண்டிப்பாக தடுக்க மாட்டா ஹரிஷ் சிரித்து கொண்டே கூறினான். பதட்டத்துடன் ஆபரேஷன் தியேட்டர் வாசலையே பார்த்து கொண்டிருந்த ரேவதி ஒரு கட்டத்தில் டயர்டாகி தூங்கிவிட்டார். அதே சமயம் ஹரிஷ் கண்களை மூடி தன்னுடைய மூச்சை கவனித்தபடி தியானம் செய்தான். அவன் கண்களை திறந்தபோது சரியாக 3 மணி நேரம் கடந்திருந்தது. அப்போதுதான் பிருந்தா ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அவளுடைய ரூமுக்கு செல்ல, டாக்டர், என் அப்பா இப்போ எப்படி இருக்காரு? ஹரிஷ் வேகமாக அவளிடம் போய் கேட்டான். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது, உங்கள் அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பிருந்தா அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் பதிலை கூறினாள். இப்போது அந்த இடத்தை நோக்கி சிலர் நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. அந்த கூட்டத்தின் நடுவில் வந்த மிடில் ஏஜ் மேனை பார்த்ததும் ஹாஸ்பிட்டல் டைரக்டரின் முகம் மலர்ந்தது. கௌதம் சார், நீங்களா? நல்ல நேரத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பையன் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டான். சொல்லப்போனால் என்னையே அடிப்பேன்னு வேற மிரட்டினான். இதுவரை அவர்களிடம் ரொம்ப பொலைட்டாக நடந்து கொண்டிருந்த அந்த டைரக்டர் திடீரென்று அப்படியே ஆப்போசிட்டாக மாறினான். கௌதம் நியூயார்க்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என்பதும் ஹாஸ்பிட்டலின் உண்மையான தலைவன் அவன்தான் என்பதும் டைரக்டருக்கு நன்றாகவே தெரியும். அதோடு கௌதமிற்கு நிறைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸும் இருந்தது. அதனால் அவன் நினைத்தால் ஹரிஷை ஒரே நிமிடத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் அழிக்க முடியும் என்று அந்த டைரக்டர் எதிர்பார்த்தான். திடீரென்று குணம் மாறிய அந்த டைரக்டர் வேண்டுமென்றே ஹரிஷை மாட்டி விடுவது போல பேசியதை கேட்ட பிருந்தா கவலைப்பட்டாள். கௌதமின் பவர் என்ன என்பதை பற்றி பிருந்தாவும் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த டைரக்டர் சொல்வதை கேட்டு அவன் ஹரிஷை தவறாக நினைத்தால் என்ன செய்வது என்று அவள் பயந்தாள். அப்போது ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஹரிஷை பார்த்து, இன்னுமே அங்கேயே நிற்கிற, வந்து கௌதம் சார் கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதிகாரம் செய்தான். அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்வதற்கு முன்னால் ஹரிஷ் செய்த கலாட்டாவை பற்றி பிருந்தா கேள்விப்பட்டிருந்தாள். அதனால் ஹரிஷ், எதுக்கும் நீங்கள் கௌதம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க என்று வலியுறுத்தினாள். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க டாக்டர், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹரிஷ் அவளை பார்த்து சிரித்தான். கௌதம் உரைத்து கொண்டு ஹரிஷிடம் வர ஹரிஷும் அதே போன்ற பார்வையுடன் கௌதமை நெருங்கினான். டைரக்டரும் பிருந்தாவும்
பரபரப்புடன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க இருவரும் பக்கத்தில் வந்ததும் சந்தோஷமாக கைகளை குலுக்கி கொண்டனர். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஹரிஷ், நான் இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கௌதம் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்டதை டைரக்டர் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் தான் உங்களை வீடியோ காலில் பார்த்துருக்கேனே. இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவோட கனெக்ஷன் என் சிஸ்டத்துலேயும் இருக்குது. வழக்கமாக எனக்கு அதை பார்க்கலாம் நேரம் இருக்காது. இன்றைக்கி எதேச்சியாக பார்க்கும்போது உங்களை மாதிரி தெரிஞ்சது, அதான் கால் பண்ணேன். கௌதம் சாஃப்டாக பேசினான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டைரக்டருக்கு லைட்டாக தலை சுற்றுவது போல இருந்தது. என்ன, கௌதம் இவனுக்காக தான் இங்கே வந்தாரா? அது தெரியாமல் நாமளா போய் வாயை கொடுத்துட்டோமே. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டைரக்டருக்கு அடிவயிற்றில் புளியை கரைத்தது. அப்புறம் நீங்கள் கேட்ட ஐட்டம் என்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் பற்றி சொல்கிறதுக்கும் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, ஹரிஷ் தீவிரமாக சொன்னான். அதை கேட்டதும் கௌதமுக்கு ஷாக்காக இருந்தது. அவன் அந்த டைரக்டரை நம்பிக்கைக்குரிய ஆளாக நினைத்திருந்தான். என்ன டைரக்டர், ஹரிஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க என்று அவனை பார்த்து கேட்டான் கௌதம். அந்த டைரக்டருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஹரிஷ் கௌதமை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், அவரே ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. அதனால் அவரால் பேச முடியாது. கௌதம், என்ன நடந்துச்சுன்னு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான். கௌதம், உங்களால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போக முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்குள்ள சில பேருக்கு மனசாட்சியே கிடையாது. சாகிற நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை கூட அட்மிஷன் போடாமல் வெளியிலேயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கேட்டால் பணம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு அவங்க குடும்பத்தையும் மிரட்டுறாங்க என்று ஹரிஷ் அவனுக்கு நடந்ததை அமைதியாக எடுத்து கூறினான். அதை கேட்க கேட்க கௌதமின் கண்கள் ரெட் கலராக மாறியது. டைரக்டர், நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கௌதம் அந்த டைரக்டரை பார்த்து கத்தினான். அந்த டைரக்டர் திரும்ப பதில் சொல்வதற்குள் கௌதமே தொடர்ந்தான். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய சப்போர்ட் தரேன். ஆனால் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கேன்? உயிருக்கு ஆபத்தான நிலையில் எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னனா இல்லையா? நான் சொன்னது என்ன, நீ செஞ்சு வச்சிருக்கிறது என்ன? இந்த ஹாஸ்பிட்டலோட நோக்கமே என்னன்னு தெரியாமல் நீ இதில் வேலை பார்த்துட்டு இருக்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம குறிக்கோள், லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு எனக்கு 1008 வழி இருக்குது. அடுத்தவங்க உயிரோட விளையாடி அதிலிருந்து வர பணத்தை வச்சு தான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கோபமாக கூறி முடித்தான். இப்போது மீண்டும் அந்த டைரக்டரை நேருக்கு நேர் பார்த்த கௌதம், ஏதோ சொல்ல வந்தியே, அதை இப்போ சொல்லு என்றான். கௌதம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த டைரக்டர் பலகீனமான வாய்ஸில் கூறினான். வாயை மூடு. இதுக்கு மேலே நீ சொல்கிறது எதையும் நான் கேட்க தயாரா இல்லை. நீ உன்னோட திங்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கே இங்கிருந்து கிளம்பலாம். இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் இல்லை, கௌதம் தீர்மானமாக சொன்னான். இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு ஹரிஷின் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த டாக்டர் பிருந்தாவை பார்த்தான் கௌதம். அதை கவனித்த ஹரிஷ், கௌதம், நடந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தப்பு பண்ணாங்க. ஆக்சுவலாக டாக்டர் பிருந்தா எனக்கு ஹெல்ப் தான் செஞ்சாங்க என்று வேகமாக சொன்னான். நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டாக்டர். இனிமேல் நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட புது டைரக்டர் சொன்ன கௌதம் பிருந்தா பேசுவதற்கே இடம் கொடுக்காமல் தொடர்ந்தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட நியூ டைரக்டரை பொறுப்பேற்ற உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இங்கே இருக்கிற எல்லா சார்ஜஸையும் பாதியாக குறைக்கணும். யாராவது ரொம்ப முடியாத ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட 10% ஃபீஸ் வாங்கினா போதும். அப்புறம் முக்கியமாக வந்த பேஷண்ட்ஸ் யாரையும் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா என்று கேட்டான். டாக்டர் பிருந்தா அவன் சொன்னதை கேட்டு நம்பவே முடியாமல் தலையாட்டினாள். கௌதம் சார், உங்களோட இந்த சூப்பரான ஆஃபருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ரிசர்ச் சம்மந்தமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக. சென்னையில் இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நான் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிடையாது என்று நிதானமாக கூறினாள். என்ன, சென்னையிலையா? கௌதம் திகைப்புடன் கேட்டான். பிறகு அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நீங்கள் திரும்ப அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. என்னோட HR டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. உங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியலாக இங்கே சார்ஜ் எடுத்துக்கலாம். என்ன ஓகே தானே? புருவத்தை உயர்த்தி கேட்டான் கௌதம். அதை கேட்ட பிருந்தாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் சம்மதமாக தலையை மட்டும் ஆட்டினாள். இன்னொரு பக்கம் கௌதமின் வேகத்தை பார்த்து ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதையெல்லாம் நம்ம கொடுக்க போகிற மூலிகை டேப்லெட்டுக்காக செய்கிறான்னே வச்சுக்கிட்டாலும் பேஷண்ட்ஸ் மேலே இவர் காட்டுற அக்கறை பொய்யா தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பிருந்தா டைரக்டராக பொறுப்பேற்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த கௌதம் இப்போது ஹரிஷை பார்த்து, நான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க ஹரிஷ் என்று கேட்டான். உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் தான். ஹரிஷும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். அப்போதுதான் கண் விழித்து எழுந்த ரேவதி ஹரிஷ் யாரோ ஒரு புதிய ஆளுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார். கணவன் ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கும் இந்த சிச்சுவேஷனிலும் தான் தூங்கி போனதை நினைத்து அவருக்கு சங்கடமாக இருந்தது. ஹரி, உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சதா
என்று அவர் கேட்க அவரை திரும்பி பார்த்த ஹரிஷ், ஆமாம்மா, அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அவர் கண் முழிச்சதுமே அவரை தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க என்றான். மெதுவாக தன் அம்மாவின் பக்கத்தில் வந்த அவன் அவருடைய தோளில் கை வைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான். நாம போய் அவரை பார்க்கலாமா? ரேவதி ஆர்வமாக கேட்டார். இப்போதைக்கு வெளியிலிருந்து கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தான் பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஹரிஷ் அவன் அம்மாவின் கைப்பிடித்து கொண்டு கிளம்புவதை பார்த்த கௌதம் பதட்டமாக குறுக்கிட்டான். ஹரிஷ், நாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும். நான் வேணா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன். அவங்க உங்கள் அம்மா கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க என்று வேகமாக கூறினான். ஹரிஷ், உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ பாரு, அப்பாவை பார்க்க நானே போய்க்குவேன் சொன்ன ரேவதி ஹரிஷின் கைகளை விட்டு ஐசியூவை நோக்கி நடந்தார். இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹரிஷ் திரும்பி வர வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கௌதம் ஆர்டர் போட அந்த அசிஸ்டன்ஸ் இருவரும் அவன் சொன்னதை செய்ய ரேவதியின் பின்னால் ஓடினார்கள். ஓகே கௌதம் சார், இங்கே என்னோட வேலை முடிஞ்சதுன்னா நான் போய் புது வேலை சம்பந்தமான டீட்டெயில்ஸை பார்க்குறேன் என்று அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிருந்தாவும் விடை பெற்றாள். கௌதம் அங்கு வருவதை பார்த்து ஹரிஷுக்கு ஏதோ மோசமாக நடக்கப் போவதாக அவள் நினைத்தாள். ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக கௌதம் ஹரிஷுடன் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அது அங்கிருந்த முழு சிச்சுவேஷனையும் தலைகீழாக மாற்றியது. எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக ப்ரமோஷன் கிடைத்ததற்கு ஹரிஷ் தான் காரணம் என்பதை பிருந்தா உணர்ந்தாள். இப்போது ஹரிஷை அவள் முதலாக சந்தித்த போது இருந்ததை விட இன்னும் மர்மமாக தெரிந்தான். நாம் பேசுறதுக்கு இது சரியான ஸ்பாட் கிடையாது. நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க. உங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்கள இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கு நான் கேரண்டி என்று கௌதம் அழைக்க ஹரிஷும் அதற்கு ஒப்புக்கொண்டான். கௌதமால் தன்னுடைய சக்தியையும் ஸ்ட்ரென்த்தையும் பலப்படுத்தி கொள்ள அதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை. ஹரிஷ் சரி என்று சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவர்கள் இருவரும் ஒன்றாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தனர். கௌதம் அவனை மெயின் சிட்டியில் அமைந்திருந்த தனது லக்ஸூரியஸ் மேன்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைத்துச் சென்றான். அங்கு போன பிறகும் ஹரிஷுக்கு கவனிப்பு பலமாகவே இருந்தது. அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய ஒயிட் கலர் குப்பியை வெளியே எடுத்த ஹரிஷ் அதை திறந்து பார்த்தான். அதில் முதல் நாள் நைட் அவன் தயாரித்து வைத்த 6 மூலிகை மாத்திரைகளும் இருந்தன. அதிலிருந்து ஒரு சின்ன ரெட் கலர் மாத்திரையை எடுத்து டேபிளின் மீது வைத்த ஹரிஷ், கௌதம், இதைத்தானே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். இவ்வளோ சின்ன மாத்திரை என்னோட ஹெல்த்துக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சொன்ன கௌதம் அதை கவனமாக கையில் எடுத்து பார்த்தான். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பட் நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹரிஷ் ஸ்ட்ராங்காக சொன்னான். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கௌதமும் சிரித்து கொண்டே கூறினான். ஹரிஷ், உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் திடீரென்று பாராட்டினான் கௌதம். உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹரிஷ் ஸ்ட்ராங்காக சொன்னான். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கௌதமும் சிரித்து கொண்டே கூறினான். ஹரிஷ், உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் திடீரென்று பாராட்டினான் கௌதம். உங்களோட காம்ப்ளிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அடுத்த கோல் அடையிறதுக்கு இந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களோட எதிர்பார்ப்பு அதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஹெர்பல் மெடிசன்ஸ் இன்னும் வேறு நிறைய இருக்குது என்று சொன்னான் ஹரிஷ். அப்படின்னா இதை விட பெட்டரான டேப்லெட்ஸையும் உங்களால் உருவாக்க முடியுமா? கௌதம் வியப்புடன் கேட்டான். எஸ், இந்த ஹெர்பல் மெடிசனில் இன்னும் சில அட்வான்ஸ்டு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஹரிஷ் நேர்மையாக பதிலளித்தான். மொத்தத்தில் இந்த ஹெர்பல் மெடிசன்களால் ஹரிஷ் கற்றுக்கொண்டது என்னவென்றால், அவன் தயாரிக்கும் மூலிகை மருந்துகளை வாங்கிக் கொள்ள நிறைய வாடிக்கையாளர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு கட்டம் வரை மட்டும்தான் அந்த ஹெர்பல் டேப்லெட் பலனளித்தது. அதனால் அவன் இன்னும் பெஸ்ட்டாக ஒன்றை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட ஹரிஷை சர்ப்ரைஸ் செய்த ஒரு விஷயம், பெரிய ஹாஸ்பிட்டலையே வைத்து நடத்தும் கௌதம் கூட இந்த ஹெர்பல் மெடிசனில் ஆர்வமாக இருந்ததுதான். ஹரிஷ், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆள் தான் கௌதம் மறுபடியும் பாராட்டினான். கௌதம், வந்ததுலேருந்து நீங்கள் என் தலை மேலே தூக்கி வைக்கிற ஐஸில் எனக்கு குளிர் காய்ச்சலே வந்துடும் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த மாத்திரை எடுத்துக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் அமைதியாகவும் இருக்கணும். அது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்கணும் என்று ஞாபகப்படுத்தினான் ஹரிஷ். ஏன் ஹரிஷ், இதை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படலையா? கௌதம் கிண்டலாக கேட்டான். இல்லை, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களால் பணம் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் அந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஹரீஷும் பதிலுக்கு சிரித்த முகமாக கூறினான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லையா ஹரீஷ்? கேட்ட கௌதம் அதற்கு மேல் லேட் பண்ணாமல் அந்த டேப்லெட்டை எடுத்து முழுங்கினான். அந்த மாத்திரை வேலை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அழைத்த கௌதம் ஹரீஷின் அக்கௌண்ட்டிற்கு 5 lakh ரூபீஸை மாற்றிவிடச் சொன்னான். கௌதம் அந்த ஹெர்பல் மெடிசின் தன் மீது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக காத்திருந்த போது ஹரீஷ் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான். கௌதம் அந்த வீடு நிறைய பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட கலைநயம் மிக்க மண் பொருட்களை சேகரித்து வைத்திருந்தான். நாம நினைச்ச மாதிரியே இந்த கௌதம் ஒரு திமிங்கலந்தான். இது எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. என்னோட கெஸ்ஸிங் படி கண்டிப்பா டூப்ளிகேட் கிடையாது. ஹரீஷ் தனக்குள் நினைத்து கொண்டான். அந்த வீட்டின் ஃப்ரண்ட் டோரில் செய்யப்பட்டிருந்த டிசைன்ஸ் ஹரீஷை ஈர்க்க அதன் பக்கத்தில் சென்று உற்று நோக்கினான். அந்த முன் கதவிற்கு நேராக இன்னொரு பின் கதவும் இருக்க இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்த ஹரீஷ் ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்தான். சிறிது நேரத்தில் எழுந்த கௌதம் நேராக ஹரீஷிடம் வந்தான். ஹரீஷ், உண்மையிலேயே உன்னோட டேப்லெட் சூப்பராக வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணி பல வருஷம் ஆகுது என்று உற்சாகமாக சொன்னான். இதை கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன ஹரீஷ், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதால உங்களுக்கு இந்த ஒரு மாத்திரையே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இன்னும் நிறைய டோசஸ் தேவைப்படும் என்றான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்த ஹரீஷ் அந்த வீட்டை ஒரு முறை நன்றாக சுற்றி வந்தான். அப்புறம் கௌதம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது? ஐ மீன் உங்கள் பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் என்றான். திடீரென்று அவன் அப்படி கேட்கவும் எதற்கு என்று புரியாமல் பார்த்த கௌதம், இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நாள் ஆக ஆக என் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, பிஸ்னஸில் இது சகஜம்தானேன்னு விட்டுட்டேன். நீங்கள் ஏன் திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க என்று கேட்டான். இப்போ தான் நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். அதை டெக்கரேட் பண்ண நினைக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வாஸ்து சம்மந்தமாக புக் ஒன்று கொடுத்தான். இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஹரீஷ் கூற. ஆனால் வழக்கமாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான் கௌதம். எனக்கும் அதை பற்றி ரொம்பலாம் தெரியாது. அதில் நிறைய ஃப்ராடுங்க வந்துட்டதால மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது ஒரு பழங்காலத்து புத்தகம். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாளிகை ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. சொல்லிக்கொண்டே வந்த ஹரீஷ் தயக்கத்துடன் நிறுத்த, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க என்றான் கௌதம். இந்த 2 கதவும் ஒரு சின்ன புள்ளி கூட விலகாமல் நேருக்கு நேராக இருக்கிறதால வாசல் வழியாக வர பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே பின்னாடி வாசல் வழியாக வெளியே போயிடுதோன்னு எனக்கு தோணுது. ஹரீஷ் நிதானமாக சொன்னான். நிஜமாவே இதை கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கௌதம் அவனுடைய வீட்டின் முன்பக்க கதவையும் பின்பக்க கதவையும் மாறி மாறி பார்த்தபடி கூறினான். இப்போ நான் வாங்கியிருக்க வீடு ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து நடந்தீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்துருக்கணும்னு தோணும். ஆனால் எனக்கு இங்கே நடக்கும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த பேக்டோர் வழியாக என்னை வெளியே போக சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஹரீஷ் தனக்கு தோன்றியதை வெளிப்படையாக சொன்னான். கௌதம், எதுக்கும் நீங்கள் இதை பற்றி சஜஷன் கேட்குறதுக்கு ஒரு சரியான ஆளை கூட்டிகிட்டு வர்றது நல்லது. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு வர ஆள் மட்டும் சரியானவராக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹரீஷ் அட்வைஸாக சொல்ல கௌதம் தலையாட்டி கேட்டுக்கொண்டான். நீங்களே பார்க்குறீங்கல்ல, இந்த வீட்டில் நான் பெருசாக எதையும் செய்யலை. எனக்கு ஆன்டிக் திங்ஸில் ஆர்வம் இருக்கிறதால அதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் தப்பாக இருக்கலாம். நான் என்னோடய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதே மாதிரி உன்னை வீட்டுக்கும் செய்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க என்று சொன்னவர் ஒரு நிமிடம் நிறுத்தி, உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஹரீஷ் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். ரொம்ப சந்தோஷம். இது என்னோட கடமை. நான் ஊருக்கு போனதும் அந்த புக்கோட காப்பியை உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் என்னை விட அதிகமாக இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஹரீஷ் சொல்ல கௌதம் சரி என்று தலையாட்டினான். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொல்லிவிட்டு ஹரீஷ் எழுந்து நிற்க, நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் என்றான் கௌதம். இல்லை பரவாயில்ல, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் இந்த ஹெர்பல் மெடிசனோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அவனை தடுத்தான் ஹரீஷ். அப்படின்னா என்னோட டிரைவர் உங்களை ட்ராப் பண்ணிடுவார். அப்புறம் ஹரீஷ், எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம். நான் உங்களை வரவேற்க காத்திருப்பேன் என்று அவனை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தான் கௌதம். ஹரீஷ் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது அவனுடைய அப்பா மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்தார். ரேவதி அவருக்கு கஞ்சி ஊட்டி கொண்டிருந்தார். அப்போது அந்த ரூமிற்குள் வந்த பிருந்தா, ஓ நீங்கள் வந்துட்டீங்களா ஹரீஷ்? உங்கள் அப்பா கிட்டே இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதுக்கு மேலே நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்று சிரித்த முகத்துடன் சொன்னவள், ஹரீஷ் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாகவே, அப்புறம் எனக்கு ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு, நான் வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவசரமாக வெளியேறினாள். இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. ஹரீஷ் குழப்பத்துடன் பிருந்தா போகும் திசையை பார்த்தான். அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கதிர், ஹரி
இங்கே வாப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் என்று அழைத்தார். அப்பா, நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்கள் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், ஹரிஷ் ஸ்ட்ரிக்டாக சொன்னான். ராஜேஸ்வரன் மாளிகையில் நடந்த சண்டையை பற்றி அவன் இப்பொழுது டிஸ்கஸ் பண்ண விரும்பவில்லை. அவர்கள் இத்தனை செய்த பிறகும் ஹரிஷ் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அவன் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தான். இப்போது அது சம்பந்தமாக கதிர் ஏதாவது சொல்லிவிட்டால் அவனால் அதை மீற முடியாது. அதனால்தான் அவரை சொல்ல விடாமல் தடுத்து விட்டான். அடுத்த நாள் ஹரிஷ் ராஜேஸ்வரன் மாளிகையில் வந்து நின்றான். ஹாலில் இருந்த சோஃபாவில் ஆனந்த் சோகத்துடன் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி ராஜேஸ்வரன் ஃபேமிலியின் மொத்த மெம்பர்ஸும் காத்திருந்தனர். ஹரிஷ் அந்த பெரிய ஹாலின் உள்ளே அடியெடுத்து வைக்க எல்லோருடைய பார்வையும் படபடப்புடன் அவன் பக்கம் திரும்பியது. அதையும் தாண்டி அவர்களின் கண்களில் ஒரு வெறுப்பு தெரிந்தது. அவனை பார்த்ததும் முதலில் சோஃபாவில் இருந்து துள்ளி குதித்து எழுந்த கிஷன், திரும்பவும் இங்கே வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, என்ன ஜென்மண்டா நீ என்று சத்தமாக கத்தினான். ஹரிஷ் அவனை வெறுமையாக பார்க்க, இதற்குள் மற்ற உறவினர்களும் கிஷனுடன் சேர்ந்து கொண்டு ஹரிஷை அவமானப்படுத்த தொடங்கினர். அவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லை என்றும் அதனால் உடனே வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லியும் அவர்கள் கூற, ஹரிஷ் அவர்கள் அனைவரும் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உள்ளே தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் வெளியில் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஒரு ஆழ் கடலின் அமைதியுடன் நின்றிருந்தான். பின்பு அதே அமைதியுடன் அவன் சித்தப்பாவை பார்த்தான். நான் உங்ககிட்ட சொல்லி முழுசா ஒரு நாள் ஆச்சு, என்னோட பணம் ரெடியா என்று கேட்டான். இப்போது அந்த ரிலேட்டிவ்ஸ் மறுபடியும் தங்கள் இஷ்டத்திற்கு ஹரிஷை இன்சல்ட் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். எல்லோரையும் அமைதியாக இருக்கச் சொல்லி கைகளை அசைத்த ஆனந்த், ப்ளீஸ் எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிங்க, நாம் இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், அதை விட்டுட்டு பிரச்சனையை இன்னும் பெருசாக்காதீங்க, அப்புறம் பாதிப்பு நமக்கு தான் என்று கூறினார். அவர்கள் அப்போதைக்கு அமைதியானார்கள். பின்னர் ஹரிஷை திரும்பி பார்த்தவர், ஹரிஷ், நீ மொத்த ஃபேமிலியும் திவால் ஆகணும்னு நினைக்கிறியா என்று கேட்டார். அவர்களுக்காக ஹரிஷ் கொடுத்த 8000 கோடி பிஸ்னஸில் இருந்த கடன் பிரச்சனையை தீர்த்தது. ஃபினான்ஷியல் ரீதியாக அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்றியது. ஆனால் இப்போது அந்த பணத்தை வெளியில் எடுத்தால் அவர்களின் நிலைமை முன்பை விட மோசமாகிவிடும். ஆனால் அவர் கேட்டதற்கு ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அசையாமல் நின்றிருந்தான். ஹரிஷ், எப்படி பார்த்தாலும் நீயும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே? ஆனந்த் அடுத்த சென்டிமெண்ட் அம்பை எய்து பார்த்தார். என்ன, நான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா? கேட்ட ஹரிஷின் உதடுகளில் சோகமான ஒரு சிரிப்பு தெரிந்தது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கே கூச்சமா இல்லை சித்தப்பா? கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. சரி, நான் ஒரே ஒரு குவெஸ்டன் கேட்குறேன். இந்த ஹாலில் இருக்கிறதுல யாரெல்லாம் என்னை ராஜேஸ்வரன் குடும்பத்தோட ஒரு வாரிசாக நினைக்கிறீங்க? ஹரிஷ் கேட்க ஆனந்திற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அதை கூட விடுங்க, நேற்று எங்கள் அப்பா மயங்கி விழுந்தப்போ இங்கிருந்த ஒருத்தர் கூட பதறலையே. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இதுவரைக்கும் இந்த வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவரை பார்த்தீங்களா? இந்த ஃபேமிலி இப்படி தான் இருக்குன்னா அப்படி ஒரு ஃபேமிலியே எனக்கு தேவையில்லை. என் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் நீங்கள் இருக்கிற திசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அதே ரியாக்ஷன் இல்லாத முகத்துடன் ஹரிஷ் சொன்னான். அந்த அழுத்தமான ஹரிஷ் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு கணம் அச்சுறுத்தினான். இதுவரை சட்டென்று உணர்ச்சி வசப்படும் ஹரிஷைத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். 3 வருடத்திற்கு முன்பாக ஹரிஷ் எப்போதும் ஆக்டிவாக இருப்பான். பாசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உடனே வெளியே கொட்டி விடுவான். அதனாலேயே கிஷன் போன்றவர்கள் அவனை தூண்டிவிட்டு தங்களின் வன்மத்தை தீர்த்து கொள்வார்கள். ஆனால் எதற்கும் அசைந்து கொடுக்காத இந்த ஹரிஷ் ரொம்பவே புதிதாக தெரிந்தான். இந்த 3 வருட வெளி உலக வாழ்க்கை அவனை ரொம்பவே மாற்றியிருந்தது. அவர்களுக்கு தெரியாது, இதைவிட பெரிய அவமானங்களை எல்லாம் அவன் வாழ்க்கையில் சந்தித்திருந்தான். இப்போது அவன் முன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு சிறு துரும்பு போன்றவர்கள். அவன் கொஞ்சம் சத்தமாக மூச்சு விட்டாலே ஆளுக்கு ஒரு திசையில் பறந்து விடுவார்கள். அது புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதுவரை ஓரமாக நின்றிருந்த மனோ மெதுவாக ஹரிஷிடம் வந்து அவனுடைய தோளில் கை வைத்தான். ஹரிஷ், இப்படி செஞ்சா அது எங்களை ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கூடு, நீ புரிஞ்சுக்கணும். நம்மளோட மொத்த பிஸ்னஸும் அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று மனோ கெஞ்சுவது போல கேட்டான். மனோ, இந்த லிஸ்ட்ல நீ நிச்சயமா இல்லை. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்பவும் என்னோட சைடில் நிற்கணும்னு தான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நான் உனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன். ஹரிஷ் மனோவின் கண்களை பார்த்து உறுதியாக கூறினார். இதுக்கு வேற வழியே இல்லையா? ஆனந்த் அவரிடம் பரிதாபமாக கேட்டார். நான் என்னதான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சித்தப்பா? பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை அகிலா சித்தியும் கிஷனும் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நேற்று நான் எவ்வளோ போராடி அவரை காப்பாற்றினேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹரிஷ் ஆழமான வாய்ஸில் பதிலளித்தார். ஆனந்த் ஒரு பெரு மூச்சை விட்டார்.
தன்னுடைய மனைவியும் மகனும் அளவுக்கு மீறி பேசிவிட்டதை அவர் அறிந்திருந்தார். ஹரீஷ், இது நம்ம ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பற்றின விஷயம். இது இப்போது என் கைகளில் மட்டும் இல்லை. நான் உன்னோட தாத்தாவை கூப்பிட்ருக்கேன். அவர் நியூயார்க்குக்கு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரம் இங்கே வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து இதை பற்றி பேசிக்கலாம். அப்போது எங்கள் ஷேர்ஸை விற்கிறதா இல்லை ஃபேமிலியவே திவால் ஆக்குறதான்னு எல்லாத்தையும் உன் கையிலேயே விட்டுறேன். ஆனந்த் வருத்தத்துடன் சொல்லி முடித்தார். தாத்தாவா? ஆமாம், அப்படி ஒருத்தர் இருக்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. கால் பண்ணி என்ன இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு அவர் ஜாலியாக எங்கேயோ போயிட்டாரா? அவரோட மகன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது கூட அவரால் அர்ஜென்ட்டாக திரும்பி வர முடியல. சூப்பர். அவரே இப்படி இருந்தால் அப்புறம் இந்த ஃபேமிலி வேறு எப்படி இருக்கும்? கசப்பாக சொன்ன ஹரீஷ், சரி சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் தான் இந்த ஃபேமிலியோட தலைவர். அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் என்றான். அதன் பிறகு வெளியே செல்வதற்காக திரும்பியவன் அப்படியே மனோவை பார்த்தான். மனோவின் கண்களில் ஒரு இனம் புரியாத உணர்வு தெரிய ஒரு பெரும் மூச்சை விட்ட ஹரீஷ் எதுவுமே பேசாமல் அந்த கதவை தாண்டி வெளியே காலெடுத்து வைத்தான். எப்போவுமே இங்கே திரும்பி வந்துடாத. கிஷன் அவன் முதுகுக்கு பின்னால் கத்தினான். உடனே அவனுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸும் கீ கொடுத்த பொம்மை போல வாய்க்கு வந்ததை பேசி அவனை இன்சல்ட் செய்ய தொடங்கினர். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.